ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 கியூபோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கியூபர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறோங்க. ஃபஸ்ட்டு இந்த கியூப் ஓப்பன் பண்ணலாம். இதோட நேம் என்னதுன்னா, இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான கியூபு. இது வந்து ஒய்ஜே கம்பெனி. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு கியூப் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட் கியூப் இருக்குது. இதில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும். இது வந்து இது வந்து ஒயிட்டு. இது வந்து உங்களுக்கு தெரியும், இது உள்ள ஏற்கனவே கண்ணாடி இருக்குது. ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட் தான். மேலே ஸ்டிக்கர் ஓட்டதுனால இது வந்து அந்தளவுக்கு பார்க்க நல்லா இல்லை கம்பேர் டு இது பாருங்கள். இது வந்து பீஸ்லேயே ஒரு டிரான்ஸ்பரண்டான கலர். உள்ளே இருக்கிற மெக்கானிசம் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குது. இப்போ இதோட டேனிங் பார்க்கலாம். வாவ், டேனிங் வாஸ் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவில் இந்த RS3 V5 மட்டும் தான் அஃபிஷியல் பசில், மற்ற எல்லாமே கலெக்ஷனுக்காண்டி வாங்கினது தான். ஸோ அவ்வளோதான். இப்போ இதோட ஒரு சால்வ் மட்டும் பார்க்கலாம். இதில் வந்து ப்ளூவும் க்ரீனும் கிட்டத்தட்ட சிமிலராக இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சிமிலர்னு சொல்ல மாதிரி லிட்டில் பிட். அண்டு அந்த ஆரஞ்சும் ரெட்டும் லிட்டில் பிட் சிமிலராக இருந்த மாதிரி இருக்குது. ஒயிட் கலர் பார்த்தா தெரியவே இல்லை. இதில் ஒயிட் ஆரஞ்சு பார்த்தா, இதில் இப்படி பார்த்தா ஆரஞ்சு மட்டும் தான் தெரியுது. பார்த்தா இது ஒயிட். ஓகே, ஒரு சால். இப்போ ரெண்டாவது கியூப் ஓப்பன் பண்ணலாம். இதோட நேம் வந்து ரிங் கியூப். இதை வந்து பார்க்க கார்பன் ஃபைபர் கியூப் மாதிரி சம்திங் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கியூப் கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள், பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது. லிட்டில் பிட் கார்பன் ஃபைபர் மாதிரி ஃபீலிங் கொடுக்கு. இப்போ நான் கார்பன் ஃபைபர் கியூபை காமிக்கிறேன். இதில் வந்து நார்மல் ஒரு கியூப் மேலே கருப்பு கலர் இந்த கார்பன் ஃபைபர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதில் வந்து ஒரு பிளாக் கலர் பேஸ் உள்ள கியூப் மேலே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ இதோட டேனிங் பார்க்கலாம். வாவ், இதோட டேனிங்குமே நல்லா சூப்பராகவே இருக்குது. செக்கர் போர்ட் பேட்டர்ன். வா, செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே, இப்போ இதுலேயும் நம்ம ஒரு சால்வ் பார்க்கலாம். கலரை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரவுண்ட் மட்டும்தான் இருக்கிறோமோ, அதனால் கியூப் நல்லாவே சூப்பராக டேன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த RS3 V5 கியூப் அன்பாக்சிங் பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற எல்லா கியூப்புமே நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோக்காண்டி சம்திங் அன்பாக்சிங் மாதிரி பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கிடையாது, ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் இம்ப்ரெஷன் சம்திங். ஆனால் அன்பாக்சிங் பண்ணுறேன். இப்போ இந்த கியூபை வந்து RS3 V5 டுவல் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுலேயே மொத்தம் 4-5 வேரியன்ட் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து ஒரு இந்த டுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு கியூபு. இது ரெண்டாவது வெர்ஷன் டுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் மேக்லவ் இருக்குது, அடுத்து பால்கோர் இருக்குது, அடுத்து UI கோடட் சம்திங் நிறைய வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிடில் ரேஞ்ச் இல்லாட்ட பட்ஜெட் கூட சொல்லலாம். இதோட ரேட் வந்து 850 ரூபா. ஆனால் நான் வந்து 10% ஆஃபரில் 764 ரூபா சம்திங்கில் வாங்கினேன் mcubes.comல. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா எல்லா மோயோ கம்பெனியில் உள்ள அதே தான், ஒரு மோயோ ஸ்டாண்ட் அண்ட் நம்மளோட கியூப் இருக்குது. நான் கவர்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். அக்சசரி பாக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது இருக்குன்ட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ண வேண்டாம். இந்த கியூப் வந்து நான் ஒரு 100 சால்வ் மேலே பண்ணிட்டேன். வேறு லெவல் சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பட்ஜெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா RS3 2020 வாங்குவீங்க, இல்லாட்டா 2021 மேக்லோ வாங்குவீங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது RS3 V5 டுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட்ஜெட்டில் ஒரு கியூப் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கியூப் வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ இந்த கியூபோட டேனிங் பற்றி பார்க்கலாம். இது வந்து வேறு லெவல் ஸ்பீடாக இருக்குது. கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக கெட்ட மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா க்ரன்ச்சியாக ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா ஸ்பீடாகவே ரொட்டேஷன் ஆகுது. அண்ட் இதோட கார்னர் கட்டிங் எடுத்துட்டோம்னா வேறு லெவலாக இருக்குது. பாருங்கள், 45 டிகிரி. வாவ், நல்லா சூப்பராகவே கார்னர் கட்டிங் எல்லாமே ஆகுது. அண்ட் இது கியூப் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் டோல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஒரு டூல் இருக்கும், அதை வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணால் இதை வந்து லூஸ் அண்ட் டைட் செட்டிங்ஸ் நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதோட ஒரு சால்விங் பார்க்கலாம். +2. நெக்ஸ்ட்டு அகட்ஸோ அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து கார்பன் ஃபைபர் ப்ரைமிங். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். வாவ், நைஸ். இதுவுமே கலெக்ஷன் பர்பஸ்க்காண்டி தான். இந்த கியூப் வந்து நார்மல் ப்ரைமிங்ஸ் மேலே வந்து கார்பன் ஃபைபர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து 3x3 இருக்குது. வாவ், பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது ரெண்டுமே. இப்போ இதோட டேனிங் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு நான் மேக்னெட்டிக் ப்ரைமிங்ஸ் தான். மேபி மோயும் மேலாங்க இருக்க சான்சஸ் இருக்குது. டேனிங் வந்து பட்ஜெட் ப்ரைமிங்ஸ்க்கு எப்படி டேனிங் இருக்குமோ அந்த அளவு உள்ள டேனிங் இருக்குது. கியூப் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த பிளாக் அண்ட் அந்த வாரத்தில் மட்டும் அந்த நார்மல் கியூபோட கலர்ஸ் பார்க்கறதுக்கே. இப்போ இதோட ஒரு சாலிங் பார்க்கலாம். ஆனால் கலர்ஸ் கண்டுபிடிக்க கொஞ்சவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எல்லாமே பிளாக்காக இருந்த மாதிரி இருக்கிறதுனால. ஓகே, ஃபைனலாக இந்த 4 ஃப்ரூட் பசில் இருக்குது. இந்த ஃப்ரூட் பசில் வந்து ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. நான் அது வந்தவனே வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ தான் என்னால் ஃபுல் அதை கலெக்ஷன் வந்து வாங்க முடிஞ்சிச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஆப்பிள் அண்ட் லெமன் கியூப் வாங்கியிருக்கேன். லெமன் லைட்டாக இது ஒரு பீஸ் காணாமல் போயிட்டு. ஸோ இந்த 4 பசில் இப்போ வாங்கினேன். இது 5 பசிலுமே வந்து 3x3 இதான். அது வந்து மிரர் கியூப் மாதிரி சம்திங் 3x3யோட ஷேப் மாதிரி தான். இந்த பனானா கியூப் மட்டும் 2x2x3. ஸோ இந்த 3மே நம்ம மொத்தமாக ஒரே இதில் அன்பாக்சிங் பண்ணிடலாம், ஏன்னா ஒரே கான்செப்ட் தான் 3மே. ஸோ இது வந்து பியர் கியூப். இதை வந்து நான் பியர்னோட வித்தியாசமாக ஃப்ரூட்டாக இருக்குது அப்படின்னு சிந்திச்சேன். ஆனால் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இது வந்து பேரிக்கா, ஆப்பிள் மாதிரி சம்திங் இருக்குல்ல அந்த இது. ஆனால் இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப் இருந்த மாதிரி இருக்குது. நம்ம சைடில் உள்ள பேரிக்கா அப்படியே ஆப்பிள் மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணால் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் மேனில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓகே, சூப்பர். இது வந்து பார்க்க லிட்டில் பிட் சொரைக்காய் அந்த மாதிரி ஃபீலிங் கொடுக்குது. இது வந்து பீச் கியூப். இந்த ஃப்ரூட் மட்டும் தான் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை இந்த 6 இதில். நீங்கள் யாரும் இதை சாப்பிட்ருந்தீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஓ நைஸ். இது வந்து ஆரஞ்சு கியூப். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஓகே, இப்போ இந்த பசிலோட டேனிங் பற்றி பார்க்கலாம். இதுதான் இதோட சென்டர், இதெல்லாம் எட்ஜஸ், இது ஒரு எட்ஜு, இதுதான் கார்னர்ஸ். இந்த 2 இங்கே டாப்பில் வந்து கொஞ்சம் பெரிய கார்னர்ஸ், இந்த இது மாதிரி இங்கே பெரிய எட்ஜஸ் இருக்குது. அண்ட் இதுவும் ஒரு சென்டர் தான். இதோட டேனிங் வாவ் நைஸ். இந்த ஃப்ரூட் பசில் எல்லாத்தோட டேனிங்குமே நல்ல குவாலிட்டியான நல்ல ப்ரீமியமான பசில் உள்ள டேனிங் தான் இருக்கும். ஆனால் நல்லாவே சேஃப் ஷிஃப்டிங் ஆகும். இதை வந்து சால்வ் பண்ண வந்து கொஞ்சமே அதிகமான கஷ்டம் தான் ஆகும். பார்த்தீங்களா, இது வந்து PLL கிடையாது இந்த இதுக்கு. இது எல்லாமே டாப்பில் வந்து ஒரே பீசஸாக இருக்கிறனால இது வந்து நம்ம OLL அப்ளை பண்ணும்போது PLL வந்து மேக்ஸிமம் சால்வ் ஆகிரும். இப்போ இந்த பீச் கியூப்போட டேனிங் பற்றி பார்க்கலாம். அந்த பீச் கியூப் வந்து சென்டர்ஸ் எதுனா கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருக்குது. இது வந்து இதுதான் சென்டர், இது ஒரு சென்டர், இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இது ஒரு சென்டர் அண்ட் இதுதான் சென்டர் நினைக்கிறேன் அடுத்தது. ஓகே, இது வந்து எட்ஜஸ், இது எட்ஜஸ், இது மேபி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதோட டேனிங். ஆனால் இது 3x3 தான். ஆனால் இதோட அந்த பீசஸ் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாமே ஒரே பீசஸாக இருக்கனால கரெக்டாக அலைன்மெண்ட் ஆயிருக்காண்டே நம்மளுக்கு தெரியல. ஓகே ஓகே, இதுதான் டேனிங். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது இதோட பீசஸ் கண்டுபிடிக்க. இப்போ வீடியோ எடுத்துகிட்டு என்னால் வந்து இதை கரெக்டாக பார்க்க முடியல. ஸோ அவ்வளோதான் இதோட டேனிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆரஞ்சு பஸ்ஸை பற்றி பார்க்கலாம். ஆரஞ்சு பஸ்ஸும் கிட்டத்தட்ட அந்த பீச் கியூப் மாடல் மாதிரி தான் இருக்குது. இது ஒரு சென்டர் அண்ட் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிராஸ் பொசிஷன் மாதிரி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. இப்போ நீங்கள் ஆப்பிள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதோ இங்கே ஒரு சென்டர், இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர், ஈஸியாக இருக்கும் இதை ரொட்டேஷன் பண்ணதுக்கு எல்லாமே. இது வந்து கொஞ்சம் இப்படி கிராஸாக இருந்த மாதிரி இருக்குது. இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர்.
ஸோ இதோட சென்டர் பீஸ் எல்லாமே கண்டுபிடிக்க கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஓகே, இதை டேனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இது அப்படியே 3x3 சால்விங் தான், மிரர் க்யூப் மாதிரி சம்திங், அவ்வளோதான். ஸோ இது அன்அஃபிஷியல் பர்சனால் அந்தளவுக்கு இதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, ஒரு கலெக்ஷன் பர்பஸ்க்காண்டி தான். நம்ம நெக்ஸ்ட்டாக பனானா க்யூப் பற்றி பார்க்கலாம். ஃப்ரூட் பசிலே இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பசில். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், வா இதுக்கு நல்லா செமையாக இருக்குது. இதோட எல்லாமே கரெக்டாக நல்லா ஒரிஜினல் மாதிரியே நல்லா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, இதை அப்படியே சொல்லலாம். பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்குது பஸ்ஸு. இது வந்து 2x2x3. வா டேனிங் எல்லாமே நல்லா இருக்குது. 2x2x3 வந்து ரொம்பவே ஈஸி தான் சால்வ் பண்ணதுக்கு. இது வந்து கொஞ்சம் மிரர் க்யூப் மாதிரி இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 8 பஸ்ஸலோட அன்பாக்சிங். இந்த 2 பஸ்ஸலும் எனக்கு அந்தளவுக்கு சால்வ் பண்ண தெரில மீன்ஸ் இதோட பீசஸ் கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மற்ற இந்த பியர் பஸ்ஸில் லெமன் அண்ட் ஆப்பிள் எல்லாமே அப்படியே 3x3 தான், ரொம்பவே ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. இந்த 2 கொஞ்சம் டஃப்பு. நான் மேபி இதை வந்து நான் நார்மலாக வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு இதை சால்வ் பண்ண தெரில. நார்மலாக நான் சால்வ் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு மேபி முடிஞ்சால் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். மற்ற இந்த க்யூப் அப்படி 3x3 தான். இது ப்ரெம்மிங்ஸ், இது ஒரு 2x2x3. இதுவுமே இன்னும் நான் சால்வ் பண்ணி பழகணும். இது வந்து பட்ஜெட்டில் உள்ள ஒரு பெஸ்ட்டு 3x3ன்னு இது கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.